இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு இந்த மாலை பொழுதிலே இந்த அருமையான பாடலை நீர் எங்களுக்கு தந்து அதை பாட கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, நீர் என் வாயிலிருந்து இந்த பாடலை பாட நீர் உதவி செய்யும் அப்பா. நீர் என்னோடு சேர்ந்து பாட வரம் தார மாட்டவரே. நான் உம்மோடு சேர்ந்து பாட மாட்டவரே. பாடுனா என்னால் பாட முடியாது ஆண்டவரே. நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடுனா என்னால் பாட முடியும் ஆண்டவரே. நான் தனிமையாக பாட முடியாது, நீங்கள் தான் பாடணும் ஆண்டவரே. புரிந்து கொள்ளக்கூடிய வரம், புரிந்து கொள்ளக்கூடிய வரம் தாருமே என்று சொல்லி, அதனால தான் தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுவார். உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அதை பற்றி நான் ஏற்கனவே சுருக்கமாக உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். மிக அழகாக சொல்லுகிறார். அதை நீங்கள் வாசிக்கும்போது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவை பற்றிய மறைபொருளை நான் புரிந்து கொண்டேன். நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் கேட்கிறேன். இறை வெளிப்பாட்டின் வழியாக அதை அவர் எழுதியிருந்தாலும் அதை மற்றவர்கள் வாசிக்கும் பொழுது, நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுது அந்த இறைவார்த்தையின் மறைபொருளை புரிந்து கொள்ளக்கூடிய வரம் தாரும் என்று சொல்லி கேட்போமா? புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே. என் இயேசு தெய்வமே, என் இயேசு தெய்வமே. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஆண்டவர் கூறுவது இதுவே, ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லி, ஞானத்தை குறித்து ஒரு ஞானி பெருமை பாராட்டக்கூடாது. ஒருவன் பலசாலியாக இருக்கிறான், தன் பலத்தை குறித்து அவன் பெருமை பாராட்டக்கூடாது. ஒருவன் செல்வந்தனாக இருக்கிறான், தன் செல்வத்தை குறித்து அவன் பெருமை பாராட்டக்கூடாது என்று சொல்லி, பெருமை பாராட்ட விரும்புகிறவர்கள் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக என்று சொல்லி, புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே,
புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே. நாம் செய்யும் தவறை திருத்தும் போது நம்மை பகைவராய் பார்க்கிறார்கள். ஆனால் செய்யும் குற்றத்தை மன்னிக்கும் பொழுது நம்மை ஏளனமாய் பார்க்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி, பாடலாசிரியர் அழகாக பாடுகிறார். செய்யும் தவறை திருத்தும் போது பகைவராய் பார்ப்பதும் ஏனோ, செய்யும் குற்றத்தை மன்னிக்கும் போது ஏளனமாய் பார்ப்பதும் ஏனோ, செய்யும் தவறை திருத்தும் போது பகைவராய் பார்ப்பதும் ஏனோ, செய்யும் குற்றத்தை மன்னிக்கும் போது ஏளனமாய் பார்ப்பது ஏனோ. கேள்விதனை கேட்கிறேன் பதில் தாருமே, கேள்விதனை கேட்கிறேன் பதில் தாருமே, என் இயேசு தெய்வமே. நான் புரிந்திட வரம் தாருமே, என் இயேசு தெய்வமே. நான் புரிந்திட வரம் தாருமே, புரிந்து கொள்ளும் வரம் தாருமே. நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. நன்மைகளால் நலன்களால் நாம் நிறைவடையும் பொழுது ஆண்டவரை மறந்து போகிறோம். நமக்கு ஒரு துன்பம் வந்தால் காரணம் ஆண்டவர் என்று நாம் அவரை நிந்திக்கிறோம். அப்படி சொல்லும் நிலை நமக்கு ஏன் வருகிறது என்ற கேள்வி. நலன்களாலே நிறையும் போது உன்னை மறந்து போவதேனோ, நலன்களாலே நிறையும் போது உன்னை மறந்து போவதேனோ, வேதனை வந்தால் காரணம் நீ என்று சொல்லும் நிலை வருவதும் ஏனோ, வேதனை வந்தால் காரணம் நீ என்று சொல்லும் நிலை வருவதும் ஏனோ. ஆமாண்டவரே, கண்ணீரோடு கேட்கிறேன் பதில் தாருமே, கண்ணீரோடு கேட்கிறேன் பதில் தாருமே, கண்ணீரோடு கேட்கிறேன் பதில் தாருமே, என் இயேசு தெய்வமே. நான் புரிந்திட வரம் தாருமே, என் இயேசு தெய்வமே. நான் புரிந்திட வரம் தாருமே. ஆமாண்டவரே, பெற்ற தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்காத தெய்வம். பெற்ற தாய் என்னை கையிலிருந்தாலும், என் நண்பர்கள் என்னை வெறுத்தாலும், என் சொந்தம் பந்தங்கள் என்னை விட்டு தூர போனாலும் என்னை அன்பு செய்கிறவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. தூய பவுல் சொல்வதை போல அவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவை பற்றிய மறை உண்மைகளை நான் புரிந்து கொண்டேன் என்று எபேசியர் 3:4 சொல்வதை போல அவனுடைய வார்த்தைகளை வாசிக்க நாங்கள் அதிலுள்ள மறை உண்மைகளை புரிந்து கொள்ள வரம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போமா. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே, புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே, புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே, புரிந்து
கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. ஆமாண்டவரே, புரிந்து கொள்ளக்கூடிய வரம் தாரும், புரிந்து கொண்டு வாழக்கூடிய வரம் தாரும். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அநேக பிள்ளைகளுக்கு இந்த பாடல் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே புகழ். மரியே நீ வாழ்க.